राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये। பெரியவர்கள் எல்லாருமே அழகா ஒரு வினயத்தோட வாழறா. அந்த வினயம்தான் நம்மள வாழ்க்கையில ரொம்ப வசந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போகும். எவ்வளவு வசந்த இடத்துக்கு போனாலும் வினயத்தை விட்டுட்டோம்னா கீழே விழுந்துடுவோம். உலகத்துல நாம எதை இழந்தாலும் வினயத்தை இழக்கப்படாது. வினயம்னா பணிவு. பணிவுன்னா கோழைத்தனம்னு அர்த்தம் இல்லை. பணிவுனா நிதானம், சரியா, பகவானுடைய இஷ்டம், இப்படின்னு ஒரு சாத்வீகமான புத்தியில வாழறதுக்கு. மற்றவா நம்மளை கேவலப்படுத்தினாலும் அத மனசுல ஏத்திக்காமல், நான் பகவானுடைய சொத்து, என்னை காப்பாத்துறதுக்கு பகவான் இருக்கான், எனக்கு நடக்கிறதெல்லாம் பகவானுக்கு தெரியும் அப்படின்னு அவனிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சுட்டு நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் தூரம் தள்ளி வைக்கிறது உத்தமம். திருக்கட்சி நம்பிகள், இளையாழ்வார், இவா ரெண்டு பேரும் எவ்வளவு வினயமா இருக்காள் பார்த்தேளா. திருக்கட்சி நம்பிகள் வரதராஜனோட பேசுறார் அப்படின்னு அவர் மேல அப்படி ஒரு மரியாதையோட இளையாழ்வார். வரதராஜனே சொல்றார், இளையாழ்வார் ஸ்வயம் என்னை சுமக்கும் ஆதிசேஷன் அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் இடத்திலே சொல்றார். அதை கேட்டு திருக்கட்சி நம்பிகள் ரொம்ப சந்தோஷமா இளையாழ்வாரிடத்துல வினயத்தோட இருக்கார். இத்தனைக்கும் திருக்கட்சி நம்பிகள் வயசுல பெரியவர், பக்தியில் அனுபவசாலி, பகவானிடத்துல தைரியமா பேசுறவர். இவ்வளவும் இருந்தும் இந்த வினயம், சரியா, இதெல்லாம் தான் நம்ம மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். புரிஞ்சுதா? அவ்வளவு அழகா திருக்கட்சி நம்பிகள் இளையாழ்வார் வீட்டுக்கு வந்து ஆகாரம் ஸ்வீகரிக்கிறார். இடைக்கழியில உட்கார வச்சுதான் அவருடைய இளையாழ்வாருடைய மனைவி அவருக்கு அன்னம் போடுறா. கவலையே படல, நிம்மதியா சாப்பிடுறார். சாப்பிட்டு அந்த இலைய தானே எடுக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துண்டு குற்றமா குறையா சொல்லல. ஏன்னா நான் பெரிய வரதராஜ பக்தன், எனக்கு வரதராஜன் நன்னா தெரியும், வரதராஜன் டெய்லி என்கிட்ட பேசுறார், என்ன மாதிரி லோகத்துல யாரு இருக்கா அப்படின்னு அந்த நினைவு இருந்தா இந்த மாதிரி நடந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இளையாழ்வார் மனைவி அவரை திண்ணையில இடைக்கையில உட்கார வச்சு தலிகை போடும்பொழுது கூட தேமேன்னு சாப்பிடுறார். ஆன தலிகை போதும்மா, பெருமாளுக்கு கோவில்ல கைங்கரியம் பண்ண போனோம்மா, ஆகாரம் போட்டுட்டா நல்லதுமா, ரொம்ப பசியா இருக்கேம்மா, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி பேசுறார். ஆனாலும் அதனால ஒரு குறைவும் அவருக்கு உண்டாகலை. அவரும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். இளையாழ்வாருக்கு அந்த உச்சிஷ்ட பிரசாதம் கிடைக்கல, பாத்திரம் எல்லாம் அலம்பி வச்சுட்டா, ரொம்ப வருத்தப்படுறார். சரி, இதுவும் பகவத் சங்கல்பம், எல்லாம் நன்மைக்கே. இளையாழ்வாருக்கு இப்படி நடக்கிறது பாருங்க. இது உலகத்துல இது இப்படிதான். இது ஏன் நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது நம்ம ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ண முடியாது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆசைப்பட்டது பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்ச தசரத சக்கரவர்த்தி. ராமனுக்கு இன்னைக்கு அழகா பட்டாபிஷேகம் பண்ணா நல்லா இருக்கும் நாள் குறிச்சது பெரிய வசிஷ்டர், பெரிய தபஸ்வி, ரைட்? ஸ்வயம் பட்டாபிஷேகமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ராமனுக்கு. ஆனா இந்த விஷயமே எல்லா கால்குலேஷனும் மிஸ் ஆயிடுத்து. கடைசியில 14 வருஷம் கழிச்சு தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு பிரத்யட்சத்துல கூட இல்ல நம்ம தசரத சக்கரவர்த்தி உயிர் போயிடுறது இல்லையா? அப்ப எது வேணா எப்படி வேணாலும் மாறட்டும், நீங்க நிதானமா இருங்கோ, இதுதான் தேர்ந்த பொருள். நீங்க பிளான் பண்ணுங்கோ, பிரார்த்தனை பண்ணுங்கோ, சரி. அதையும் தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடக்கிறதா, இதுவும் ஏதோ நன்மையை உத்தேசிச்சு நடக்கிறதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இளையாழ்வாருக்கே அப்படி நடக்கிறது. அவர் என்ன தப்பா நினைச்சுட்டார்? ஆள வந்தார், நேர பார்க்கணும்னு நினைச்சார், பேசணும்னு நினைச்சார், ஆனா ஆள வந்தார், பரமபதிச்சுட்டார்.
சரி, திருக்கட்சி நம்பிகள் இடத்துல சிஷ்யனா சேரணும்னு ஆசைப்பட்டார். ஆனா திருக்கட்சி நம்பிகள் வர்ணாசிரம தர்மத்துக்கு ஒத்து வராது, நீர் பிராமணர், நான் பிராமணன் இல்லை அப்படின்னு. ராமானுஜர் அதை பார்க்கல, திருக்கட்சி நம்பிகள் இல்ல, அது என் மனசுக்கு ஒத்து வரலேன்னு. சரி, திருக்கட்சி நம்பிகள் ஆகாரத்தை உச்சிஷ்ட பிரசாதம் போனகம் செய்த சேடம் சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் இப்படி இளையாழ்வாருடைய மனைவினாலே கெட்டு போயிடுத்து. இத்தனையும் நடக்கிறது, இருந்தாலும் சரி அப்படின்னு ஏத்துக்கிறார். இது ஏத்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் பெரிய பாடு என்ன தெரியுமா? எதையுமே அப்படியே ஏத்துக்க தயாராகவே இல்லை. ஏத்துக்கணும். இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம். என்ன வருதோ ஏத்துக்கிறது தான் யதார்த்தம். புரிஞ்சுதா? அதனால பார்த்தார் இளையாழ்வார், சரி அப்படின்னு விட்டுட்டார். அப்பதான் அவர் மனசுல சில சிந்தனைகள்லாம் வந்தது. எல்லாம் கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருக்கட்சி நம்பிகளிடத்துல பிரார்த்திச்சிருந்தார். அடியன் மனசுல சில நினைவுகள்லாம் இருக்கு, அது சரியா தவறா அப்படின்னு ஒரு சம்சயம் இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு. தேவரீர் தான் வரதராஜன் இடத்துல நன்னா பேசுறேன், வரதராஜனும் உம்மிடத்துல ரொம்ப பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறாரே, அதனால என் மனசுல இருந்த எண்ணங்கள்லாம் சரியான்னு கொஞ்சம் பெருமாளிடத்துல கேட்டு சொல்லுவேளா? சொல்ல முடியுமா? அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். இவ்வளவு வினயத்தோட இளையாழ்வார் பேசலாம். அழகா திருக்கட்சி நம்பிகளும் சரி அடியேன் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. என்ன விஷயம்னு இவரும் சொல்லல, என்ன விஷயம்னு அவரும் கேட்கல. ஏன் கேட்கல? இவர் ஏன் சொல்லல? வரதன் தான் சர்வஜனாச்சே, வரதன் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாச்சே. இப்ப இவர்கிட்ட சொல்லி அவர் வரதன் கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் வரதன் பதில் சொல்லணுமோ? அவசியம் இல்லையே. ஏன்னா இளையாழ்வார் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதும் வரதன், திருக்கட்சி நம்பி ஹிருதயத்துல இருக்கிறதும் வரதன். அப்ப அந்த வரதனுக்கு தானா தெரியுமே, அவரே சொல்லட்டுமே. அதனாலதான் இவரும் சொல்லல, இவரும் என்ன விஷயம்னு கேட்கல. அழகா கேட்டு சொல்றேன்னு இளையாழ்வாரு நம்பிக்கையோட தன்னுடைய தீர்த்த கைங்கரியம் மற்ற வேலைகள்லாம் பார்க்க போயிட்டார். அழகா ராத்திரி ஆயிடுத்து. அன்னைக்கு ஜோரா வரதராஜன் இப்படி நின்று இருக்கான் ஜம்முன்னு. திருக்கட்சி நம்பிகள் ஜோரா அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் அமக்களமா விசிறி வீசின்னு இருக்கார். அது ஒரு சுகம் தெரியுமா? ஆனந்தமா ரொம்ப அழகா இருக்கும். பெருமாளுக்கு இந்த ஷோடச உபச்சார பூஜைன்னு பண்ணுவா. ஷோடச உபச்சாரங்க பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணி சாமரம் எல்லாம் வீசி, அது ஒரு அழகு இல்லையா? பண்ணுங்கோளே, நீங்களும் பண்ணுங்கோளே. அழகா குஞ்சலமா விசிறி கிடைக்கும், அதை வச்சு பெருமாளுக்கு இப்படி வீசுங்கோளே. இப்ப வெயில் காலம் வந்து எடுத்தோம்னா நமக்கு வேர்க்கிறதோ, பெருமாளுக்கும் தானே வேர்க்கும். அது திருக்கட்சி நம்பிகளுக்கு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா? அது ஒரு சுகம். பெருமாள் திருமேனியில் எனக்கு இப்படி விசிறி வீசும் பொழுது அவர் மேல போட்டுருக்க மாலையெல்லாம் அப்படியே அசையும். அது பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு பரம ஆனந்தம். நீங்க பிருந்தாவனம் பன்றியபுரம் எல்லாம் போனா கொஞ்சம் கொஞ்சமா அழகா குட்டி குட்டி விசிறி கிடைக்கும். ஜோரா மயில்பீலி விசிறி எல்லாம் கிடைக்கும். மயில்பீலி விசிறியை கொண்டு வீசினாலே மிருதுவா இருக்கும். ஆனந்தமா விசிறி வீசலாம். ராத்திரி டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு அப்படி வீசிட்டு படுத்துக்கோங்களேன். பெருமாளுக்கு குஞ்சலமா ஒரு பெட்டு, சில பேர் ஏற்கனவே பண்ணிருப்பேன், சில பேர் தெரியாது. அழகா குஞ்சலமா ஒரு பெட்டு பண்ணுங்கோ. ராத்திரி பகவானுக்கு டெய்லி பால் அம்சம் பண்ணுங்கோ, அழகா திராட்சை பழம் அம்சம் பண்ணுங்கோ, தாலாட்டு பாடி தூங்க வைங்கோ, விசிறி வீசுங்கோ. அது மாதிரி காத்தால சுப்பிரபாதம் சொல்லி எழுப்புங்கோ. சுப்பிரபாதம் முழுக்க கௌசல்யா சுப்ரஜான்னு தெரிய வேண்டாம். எழுந்துடுறா குழந்த, பொழுது விடிஞ்சு எடுத்துறா. இல்லாட்டி திருப்பள்ளி எழுச்சி சொல்லுங்கோ. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருள் அகன்றது காலையும் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் இல்லாம திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப அழகா தொண்டரடி புடியாழ்வார் பாடியிருக்கார். அதுவும் தெரியலையா? கிச்சா எந்த கோடா குழந்தை, பொழுது விடிஞ்சாச்சுரா செல்லமே, காத்தால வேலை இருக்கு இல்லையா, வா அப்படின்னு சொல்லி அழகா எழுப்புங்க. ராத்திரி கிச்சா நேரமாயிடுத்துறா பட்டுக்குட்டி, தூங்குடா செல்லமே, சமத்தா தூங்கினா காத்தால ஃப்ரெஷ்ஷா இருந்து விளையாடலாமே, இந்த பால் குடி கொஞ்சங்கோ. உங்களுடைய பகவான், உங்களுடைய உரிமை, பக்தியில உரிமை ஒண்ணுதான் வேணும். உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். ஐயோ எனக்கு பெருசா பூஜை பண்ண தெரியாதே, யாராவது தெரிஞ்ச வார்த்தை கத்துக்கோங்க. சரி கத்துக்க முடியலையா, வெறுமே அழகா ஒரு பால் நிவேதனம் பண்ணுங்க, பழம். உங்க கிருஷ்ணா உரிமையோட பண்ணுங்க, அவன் கோச்சிக்கவே மாட்டான். சரியா? அவன் பயமுறுத்தவும் மாட்டான், தப்பா பூஜை பண்ணா தண்டிக்கவும் மாட்டான்.
தெரிஞ்சு பண்ணுங்க, தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணா உனக்கு எப்படி எல்லாம் பூஜை பண்ணா உனக்கு பிடிக்கும்டா, எனக்கு சொல்லி கொடுறா, நான் உனக்கு எந்த விதத்தடா கைங்கரியம் பண்ணணும் சொல்லி கொடுறா அப்படின்னு பிரார்த்திச்சு வச்சுக்கோங்களேன், 1000 விதமா கண்ணன் சொல்லி தருவான். திருக்கச்சி நம்பிகள் அப்படித்தானே காஞ்சி வரதராஜன் இடத்துல அத்தனை பிரீத்தியோட இருந்தார். அதனாலதான் பெருமாளுக்கு வேர்க்கிறதுன்னே கண்டுபிடிக்கிறார். காஞ்சிபுரம் ஏற்கனவே வெயில் ஜாஸ்தி, சூடு ஜாஸ்தி, அதுல பெருமாளுக்கு வேர்க்கிறதாம் அது தெரிஞ்சு பெருமாளுக்கு விசிறி வீசுறார். அவ்வளவு சுகம் தெரியுமா? அது நீங்களும் பண்ணுங்க. திருக்கச்சி நம்பிகள்லாம் பண்ணிருக்காருன்னா நாமும் பண்ண முடியும். நமக்கும் அந்த அருகதை உண்டு, நமக்கு அந்த ஆசை தான் வேணும். அருகதை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய ஆசையும் பிரயத்தனமும் நாமஜபமும் பக்தியும் வினயமும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் வேணும். சரியா? அது ராமானுஜ வைபவம் கேட்கறதுனால தானா உங்களுக்கு வந்துடும். அழகா திருக்கச்சி நம்பிகள் அமக்களமா காஞ்சி வரதராஜனுக்கு விசிறி வீசின்னு இருக்கா. வரதராஜன் தேவராஜன் அழகனாச்ச, மாசுச்சன்னு கையில எழுதி வச்சுருக்கிற பரம்பொருளாச்ச, சிரிச்சுண்டே அனுகிரகம் பண்ணக்கூடிய சிங்கார குட்டனாச்சே, அழகா அப்படி விசிறி வீசின்னு இருந்தா. வரதராஜன் பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கிறார் திருக்கச்சி நம்பிகளுக்கு. செக்கச்சவேல்னு சிவந்த செந்தாமரை பாதங்கள், நல்ல அழகான பெரிய திருவடி, நல்ல அழகான பாதங்கள், ஆச்சரியமான கணுக்கால்கள், ஜோரான முழங்கால்கள், பலமான முட்டி, நல்ல அற்புதமான திருத்தொடைகள், உமக்களமான சிற்றடை, அந்த பட்டு பீதாம்பரம் ஸ்டைலா கட்டின்னு இருப்பான் வரதன். அதுவும் நாபிக்கமலத்தை பார்க்கணும், உசிரே போயிடும், அத்தனை அழகு. அந்த அகன்ற விசாலமான மார்பு பிரதேசமும் அந்த வக்ஷஸ்தலமும் உருண்டு திரண்ட தோள்களும் 4 திருக்கைகளும் சங்கும் சக்கரம் கதைய வச்சிருக்கிறதும் கையில அழகா மாசுசன் எழுதி வச்சிருக்கிறதும் ஜோரான கழுத்தும் விதவிதமான ஆபரணங்களும் கொழுக்கு முழுக்குன்னு கண்ண பிரதேசமும் வட்டமான திருமுக மண்டலமும் அற்புதமான சிரிச்ச உதடும் ஆச்சரியமான தீர்க்கமான மூக்கும் செந்தாமரை கண்களும் பரந்த நெற்றியும் அழகான புருவங்களும் விசாலமான நெற்றியில ஜோரான கஸ்தூரி திலக்கமும் சுருள் சுருளான கேசமும் காதல குண்டலமும் தலையில கிரீடமும் பல பல பலன்னு அந்த விளக்கு வெளிச்சத்துல ஜொலிக்கிறான் வரதராஜனாகிய தேவராஜனாகிய தேவ பெருமாளாகிய நம் அழகன் புன்னகை மன்னன் சம்மனு நிக்கிறான். என்ன நம்பி ஏதோ கேட்கணுமோ அப்படின்றான். நம்ம ஏற்ற இறக்கத்தோட பேசுவான். வரதராஜன் பேசுறது ஒரு அழகு, ரங்கநாதர் பேசுறது இன்னும் ஒரு திமிர் இருக்கும். ரங்கநாதன் பேசுறதுல திமிர்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், அந்த ராஜான்ற அந்த கெத்து, அந்த ஒரு காம்பீரியம். அப்புறம் அப்படின்வார் ரங்கராஜன். மலையப்ப சுவாமி அவருடைய பாணியே தனி. துவாரகாதீசன் ஐ ஆம் த கிங் அப்படின்னு பேசுவான். பாண்டரங்கன் கொஞ்சலமா பேசும். உடுப்பி கிருஷ்ணன் கொஞ்சி பேசும். குருவாயூரப்பன் மழையிலேயே பேசும். பார்த்த சாரதி அந்த வார்த்தையே தைரியமா நான் இருக்கேன் அப்படின்னு வரும். அந்த ஒவ்வொரு பெருமாளும் பேசுறத கேட்கணும், கேட்க முடியும் 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 முடியும். ராமானுஜா நானும் பெருமாள் குரலை கேட்கணும்னு பிரார்த்திங்கோ, நடக்கும். ராமானுஜர் சொல்லிட்டாருன்னா பெருமாள் பேசித்தானே ஆகணும். திருக்கச்சி நம்பிகள் சொல்லியாச்சுன்னா பெருமாள் பேசித்தானே ஆகணும். பேசுங்கோ. யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம். இதை விட என்ன தெரியுமா கஷ்டம்? யார் யாரோ பேசினதெல்லாம் மனசுல வச்சுண்டு அவா பேசுறதையும் நீங்களே பேசி, நீங்க பேசுறதையும் நீங்களே பேசி, நீங்களே ரிப்ளை கொடுத்து, அவா பேசுற மாதிரி நீங்களே ரிப்ளை பண்ணி, யோ கிருஷ்ணா என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? வரதாவோட பேசுங்க. வரதா 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 பேசி பாருங்க. அதுக்கப்புறம் அல்ப மனுஷா இடத்துல பேசுறதுக்கு என்ன இருக்கு? திருப்பி திருப்பி உளறி கொட்டுற கூட்டம் கண்டுக்கவே படாது. வாழெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடப்படாது, அந்த காதுல வாங்காமலேயே விட்டுடணும். சரியோ? அழகா வரதான் கேட்கிறான், என்ன நம்பி ஏதோ நினைச்சுட்டு இருக்கிறா போல இருக்கே. காத்துட்டு இருந்தா திருக்கச்சி நம்பிகள் இந்த ஒரு வார்த்தைக்கா. ஆமாம் சுவாமி. யாரோ கேட்க சொன்னாலோ அப்படின்னார் திருக்கச்சி நம்பிகள். ஆமாம் சுவாமி. என்னதான் கேட்க சொன்னார்? அது தெரியாது சுவாமி, உம்மிடத்துல கேட்க சொன்னார். இளையாழ்வார் ஏதோ மனசுல நினைச்சுட்டு இருக்காரா சுவாமி, அது சரியா அப்படின்னு உம்மிடத்துல கன்ஃபார்ம் பண்ண சொன்னார்.
வரதராஜன் அழகா சிரிச்சார், கடகட கடகடன். அது வரதராஜன் சிரிக்கணும், அந்த சப்தத்தை கேட்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல உலகத்துல வேற ஒரு சப்தமும் கேட்க வேண்டாம். வரதராஜன் பேசுறத கேட்டாச்சு, வரதராஜன் சிரிக்கிறத கேட்டு அந்த சப்தத்தை கேட்டாச்சுன்னா அதுக்கு மேல அந்த காதுகள்னால நம்முடைய பெருமையை கேட்க முடியாது. சரியா? இந்த காதுகள் எப்ப தெரியுமா நம்ம பெருமையை கேட்கும்? இன்னும் பகவானுடைய குரலை கேட்கல, இன்னும் பகவானுடைய சிரிப்பொலியை கேட்கல, மகாத்மாக்கள் பேசுறத கேட்கலன்னா மட்டும்தான் இந்த காதுகள் நம் பெருமையை கேட்க ஆசைப்படும். மகாத்மாக்கள் பேசுறத கேட்டாச்சு அப்படின்னா அந்த காதுகள் நம் பெருமையை கேட்காது. அழகா சிரிச்சான் வரதன். சொன்னா சாந்தீவனி பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சன்னான் பாடம் படிச்சா போல நம்ம கூடவே இருந்த லக்ஷ்மணன் ஆகிய பலராமன் ஆகிய இளையாழ்வார் உங்க வழியா கேட்கிறார். எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு பாகவதர் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு உங்க வழியா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதத்தான் இதுதான் 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 சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழகா காஞ்சி வரதன் சொன்னார். பரதத்துவம் நாமே சொல்லுங்க. நான் தான் பரதத்துவம், நான் தான் மேலானவன், என்னை காட்டிலும் மேம்பட்டவர்கள் எவரும் இல்லை, நானே மேலானவன். முதல் வார்த்தை சொல்றார் பரதத்துவம் நானே. இத சொல்லுங்க அவர்கிட்ட. இரண்டாவது பேதமே தர்சனம். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறதான். இதுதான் நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். சொல்லுங்க அவரிடத்துல. அடுத்தது சொன்னார் உபாயமும் பிரபத்தியே. சுலபமான வழி என்னடான்னா பிரபத்தின்னு சொல்லும்படியான சரணாகதி. என்னிடத்துல சரணடைகிறது தான் உபாயம். எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பான்னு சரணடையணும். நாலாவது சொன்னார் அந்திம கால ஸ்மிருதி வேண்டான்னு சொல்லுங்க. அந்திம காலத்துல எதை நினைக்கிறார்களோ அதையே அடைகிறார்கள்னு பகவான் கீதையில சொல்றான். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவயேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. இறக்கும் பொழுது யார் எதை நினைத்துக் கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள்னு கண்ணன் சொல்றான். ஆனா யஜ்ஞவராகமூர்த்தி சொல்றார் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ம்ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். உடம்பு நன்னா இருக்கும் பொழுதே, மனசு நன்னா இருக்கும் பொழுதே, இந்திரியங்கள் தெளிவா இருக்கிற சமயத்திலேயே லோகத்திற்கு காரணமாகிய என்னை, பிறப்பே இல்லாத என்னை யார் ஸ்மரிக்கிறாளோ, யார் நினைக்கிறாளோ அவர்கள் அந்திம காலத்துல கட்டையும் போலே கல்லும் போலே உசிறு இப்பயோ அப்பயோ இழுத்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த என் பக்தரை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு யஜ்ஞவராக மூர்த்தி சொன்னார். அதத்தான் இங்க வரதன் சொல்றார் அந்திம நினைவு வேண்டாம். பேர்பட்ட கிருப பாருங்க. மரண காலத்துல நீங்க நினைக்க வேண்டாம், நான் நினைப்பேன்னு சொல்லுங்க. ஷரீர முடிவில் மோட்சம் உண்டுன்னு சொல்லுங்க. அஞ்சாவது சொல்றார் இந்த சரீரத்துடைய முடிவுல மோட்சம் உண்டு. ஆறாவதா சொல்றார் பெரிய நம்பிகளை ஆசிரிக்கணும்னு சொல்லுங்க. பெரிய நம்பிகள் அவர் தானே ராமானுஜர் ஆளவந்தார் கைஷன் போனார். அந்த பெரிய நம்பிகளை ஆச்சரியமா ஆசிரிக்கணும்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கோன்னு. இந்த 6 விஷயங்களைத்தான் இளையாழ்வார் நினைக்கிறார். நான் தான் அவருக்கு உள்ளே இருந்து சொன்னேன், இருந்தாலும் உம்ம வழியா கேட்கணும்னு ஆசைப்படுறார். அந்த 6 விஷயம் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கிறீளா அப்படின்னார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய கைகூப்பிண்டு கேட்டார். திருக்கச்சி நம்பிகள் அகமேவ பரதத்துவம், நானே பரதத்துவம். பேதமே தர்சனம், ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்றதுதான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். உபாயம் பிரபத்தி, சுலபமான வழி சரணாகதி தான். அந்திம கால நினைவு வேண்டாம், நான் வாழ நினைக்கிறேன். சரீர முடிவுல மோட்சம் உண்டு. அழகா பெரிய நம்பிகளை ஆசிரிக்கணும். இந்த 6 வார்த்தைகளை வரதராஜன் சொல்ல திருக்கச்சி நம்பிகள் கேட்டுண்டார். நம்ம பெண் பிள்ளை வாக்கியத்துல ஒரு வாக்கியம் உண்டு, ஞாபகம் இருக்கா சில பேருக்கு? அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியாரை போலே.
எத்தனாவது வாக்கியம் நான் சொல்ல மாட்டேன், கேட்டுக்கலன்னு கண்டுபிடிங்க. அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கட்சியாரை போல. அவன் உரைக்க வரதராஜன் சொல்ல அதை பெற்றிருந்தேனோ திருக்கட்சி நம்பிகளை போலேன்றா பெண் பிள்ளை. அழகா இந்த 6 விஷயங்கள் நல்லா ஞாபகம். 6 வார்த்தைகள், இனிமேல் 6 அப்படின்னா திருக்கட்சி நம்பிகளுக்கு ஜோரா காஞ்சி வரதராஜன் சொன்ன 6 வார்த்தைகள். அப்ப வரதராஜன் பேசுறது சத்தியம். அழகா பிரத்யக்ஷமா சீக்கிரம் காஞ்சிபுரம் வந்து வரதா என் கூட பேசுறா அப்படின்னு கேளுங்கோ. வீட்டில இருந்தே கேளுங்கோ. காஞ்சிபுரம் அழிச்சுட்டு வருவார், பேசவும் பேசுவார். வரதராஜனே பரதத்துவம், பேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திமகால ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவுல மோட்சம், பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும். இந்த 6 விஷயங்கள் நமக்கும் சேர்த்து சொன்னார் வரதன். பகவான் பரதத்துவம், அவனை பிடிச்சுண்டா போதும். மாமேகம் சரணம் பிரஜன்னு கீதையில சொன்னா இல்லையா, என் ஒருவனை மட்டுமே சரணடை அப்படின்னா இல்லையா, அதனால அவனையே சரணடையும். நம்மெல்லாம் ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா, ஜீவாத்மாவுடைய தர்மம் பரமாத்மாவுடைய சொத்தா இருக்கிறதுனால பேதமே தர்சனம். பகவான் அடையறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையறதுக்கும் சுலபமான வழி சரணாகதி. அதையும் பண்ணிடுவோம். பெருமாளே நின் சரணமே கதிப்பா, வரதா 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 ரக்ஷமாம் சரணாகதம்னு இப்ப சொல்லிடுங்கோ. வரதா 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 ரக்ஷமாம் சரணாகதம் பண்ணிட்டோமா? அப்ப அந்திம காலத்தினுடைய ஸ்மிருதி, அந்திம காலத்தை பெருமாளை நினைக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்ல. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பெருமாளே நான் சொல்லி வச்சுட்டேன்னு சொல்லிடுங்க. இந்த சரீரத்தோட முடிவுல உனக்கும் மோட்சம் உண்டு, எனக்கும் மோட்சம் உண்டு. ஏண்டா அப்படின்னா வரதன் சொல்லியிருக்கான். யார் வழியா சொன்னான்? திருக்கட்சி நம்பிகள் வழியா சொன்னான். யாருக்காக சொன்னான்? இளையாழ்வாருக்காக சொன்னான். அப்ப இவா 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லி நீங்க கேட்கிறோம். இது காரணம் கொண்டு உமக்கும் மோட்சம் சத்தியம், எனக்கும் மோட்சம் சத்தியம். அதனால நமக்கு மோட்சம் கிடைச்சாச்சு. பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும்னு இருக்கார். சத்குருவை பிடிச்சுக்கணும், சதாச்சாரியனை பிடிச்சுக்கணும். இதுக்கே பிடிச்சுக்கோங்க. அவ மடத்து சம்பிரதாய ஆச்சாரங்களை பிடிச்சுக்கோங்க. உங்க குருவை பிடிச்சுக்கோங்க. யாருமே இல்லையே என்ன பண்ணுவேனா, ராமானுஜரை பிடிச்சுக்கோங்க. எல்லாருக்குமான ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் இருக்காரோன்னு இறுக்கி பிடிச்சுக்கோங்க. சரியா? 6 6 6. நானே பரதத்துவம், பேதமே தர்சனம், உபாயமும் பிரபத்திய, அந்திம கால ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவில் மோட்சம், பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும். 6 விஷயங்கள் சொன்னார். இந்த வரதன் அப்படி கம்பீரியமா சொல்லிட்டு இது எல்லாம் இளையாழ்வார் நினைச்சிருக்கார், சொல்லுங்கோ அப்படின்னுட்டார். திருக்கட்சி நம்பிகள் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய, மயிர்கால்கள் குத்திண்டு நிக்க, அப்படியே மயிர்கூச்சலெறிய, கைய கூப்பின் லேசா நடுங்கிண்டு வரதா வரதா வரதான்னு வரதனை சேவிச்சா. இளையாழ்வாருடைய நினைவு எவ்வளவு வசத்தியா இருக்கு. நினைவு எப்படி இருக்கணும் பாத்துக்கோங்க. ரைட்டா? கண்டதை நினைக்கப்படாது, கண்டவாள நினைக்கப்படாது, தேவையில்லாத நினைக்கப்படாது. ஆயுசு சின்னது, பாதியும் தூக்கத்துல போயிட்டு இருக்கு, மீதி விஷயம் டென்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஓரம் தள்ளிட்டு வரதா 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 வரதான் வரதனை நினைங்கும். அழகா திருக்கட்சி நம்பிகள் எல்லாத்தையும் கேட்டுட்டார். அடுத்த நாள் இளையாழ்வார் வந்தார். ஜோரா திருக்கட்சி நம்பிகளை சேவிச்சார். திருக்கட்சி நம்பிகள் அப்படியே இளையாழ்வார பார்த்தார். பார்த்த உடனே கடகட கடகடன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சது. கைய கூப்பிண்டார். திருக்கட்சி நம்பிகளை பார்த்தார் இளையாழ்வார். சுவாமி தேவரீர் கேட்டீரா? வரதன் சொன்னாரா அப்படின்னார். உடனே அழகா திருக்கட்சி நம்பிகள் வரதன் சொன்னார். அவரே பரதத்துவம், பேதமே தர்சனம், சரணாகதியே உபாயம், அந்திம ஸ்மிருதி வேண்டாம், சரீர முடிவில் மோட்சம், பெரிய நம்பிகளை ஆசிரியிப்பதுன்னு 6 விஷயங்களை அழகா இளையாழ்வார் வரதராஜன் சொன்ன அப்படியே நினைச்சுண்டார். அப்படியே இளையாழ்வார பார்த்தார். சொன்னார், அகமேவ பரதத்துவம்னு வரதன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். உடனே இளையாழ்வார் கையை கப்பிட்ட ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டினார். பேதமே தர்சனம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். இளையாழ்வார் கண்கள் அப்படியே ஆனந்த பாஷம் வழி சத்தியம் அப்படின்னார். உபாயமும் பிரபத்தியேன்னு வரதன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். சரணாகதி தான் உபாயம், வாஸ்தவம் தான் அப்படின்னார் இளையாழ்வார். அந்திம கால ஸ்மிருதி வேண்டான்னு சொன்னார். உடனே இளையாழ்வார் இப்படி ஆடினார் லேசா. ஆஹா அப்பாடா, வயசான காலத்துல முடியாத காலத்துல நினைக்க முடியாமனா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சேன். அந்திம கால ஸ்மிருதி வேண்டான்னு வரதன் சொல்லிட்டார். சந்தோஷம்னா இந்த சரீரத்தோட முடிவுல மோட்சம் உண்டுன்னார். அப்படியே கைய கூப்பிண்டார். லேசா நடுங்க ஆரம்பிச்சுடுத்து இளையாழ்வாருக்கு. ஆஹா 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 ஆஹான்னார். அப்புறமா சொன்னார், பெரிய நம்பிகளை ஆசிரியிக்கணும்னு சொல்ல சொன்னார் அப்படின்னார்.
இந்த 6 விஷயத்தை அப்படி சொன்னார். இளையாழ்வார் அப்படியே சாஷ்டாங்கமா சேவிச்சார் திருக்கச்சி நம்பிகளை. திருக்கச்சி நம்பிகளை அவட வாரி எடுத்துட்டார். இதுதான் உம்முடைய நினைவோ அப்படின்னார். ஆச்சரியமா ஜோரா அதி விசேஷமா இளையாழ்வார் சொன்னார், ஆமாம் அடியே நினைவும் இதுவே அப்படின்ன உடனே நம்பி நினைச்சார், பெருமாள் நினைவும் இவர் நினைவும் ஒன்னா இருக்கே, என்ன ஒரு ஹிருதயம். இதுதான் முக்கியம். சரியா? சாதாரணமா நம்ம சொல்லுவோம், நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறதுன்னு. இங்க பாருங்க, இளையாழ்வார் என்ன நினைச்சாரோ அது தெய்வம் நினைக்கிறது, தெய்வம் என்ன நினைச்சதோ அதை இளையாழ்வார் நினைச்சார். அப்ப எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோங்க. சரியா? தெய்வம் நினைக்கிறது நம் நினைவாக ஆகட்டும். இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், பிரார்த்திச்சுக்க வேண்டியது, பகவானே என் வாழ்க்கை நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகவே நான் நினைக்கணும், அதை மட்டுமே நான் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆச்சரியமா பார்த்தா இளையாழ்வார் ஜோரா கேட்டார், பரம சந்தோஷம், திரும்பி திரும்பி சேவிச்சார். அதே சந்தர்ப்பத்துல ஸ்ரீரங்கத்துல சில பேரெல்லாம் கூடி பேசினா. யாரெல்லாம் கூடி பேசினா, என்ன பேசினா, நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.